அதாவது சகோதரிகளே, பிஜே கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம். அவர் யாரை எதிர்க்கணும்னு சொன்னாலும் நம்மள மாதிரி நேரடியா சொந்த முகத்தோட வந்து எதிர்க்க மாட்டாரு. ஏதாவது ஒரு போலி முகமூடியை போட்டு தான் எதிர்ப்பாரு. இது பிஜேக்கு கை வந்த கலை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் முதல்ல இந்த சமுதாய பிரச்சனைகள்ல இறங்கும் போது கூட மேலப்பாளையத்தில் ஜிந்தா மதர் என்பவர்கள் இவருக்கு எதிராக தாக்குதல் நடக்கும்போது அங்கிருந்து ஓடி மதுரையில திலாவர் ஹுசேன் என்கின்ற ஒரு நபர்கிட்ட அடைக்கலம் தேடி, அவர் மூலியமா பாஷாபாய் கிட்ட அடைக்கலம் தேடி, அதுக்கப்புறம் போராளிகளோடு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு சில வேலைகளை குறிப்பா அவரை யார் யார் எதிர்க்கிறாங்களோ இந்த சுன்ன ஜமாத் இமாம்கள் மற்றும் அவர் கூட படித்தவங்க இவங்களெல்லாம் எதிர்த்துட்டு வந்தாரு. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் பிஜேபி எதிர்த்துன்னு சொன்னா பாஷாபாய் உட்பட போராளி குழுக்கள் எல்லாமே கூட இருக்காங்க, அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு லெட்டர்பேட் அமைப்பை சேர்ந்த தடாரஹீம் அவதூறுகள் அள்ளி வீசுறதுல அல்லாவுக்கு கொஞ்சம் பயப்பட மாட்டார் என்பதற்கு அடுத்த சான்ற பாருங்க. சகோதர் பிஜே மேல அடுத்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? இவர் எந்த கருத்தை மக்களிடத்துல சொல்வதாக இருந்தாலும் அவருடைய முகத்துல வரமாட்டாரு, ஒரு முகமூடி அணிந்து கொண்டு இன்னொரு ஆள் பெயர்ல தான் என்ன செய்வாரு, பிஜே கருத்துக்களை சொல்வாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்துக்களை குழந்தை இடத்துல சொன்னாலும், இன்றைக்கு இருக்கிற தௌஹீது குழந்தை இடத்துல சொன்னாலும் கூட ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க. சகோதரர் பிஜே அவர்கள் வெளிப்படையாக அதிகாரிகளா இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் கூட அவர் செய்கிற தவறுன்னு சொன்னா போட்டு உடைக்கக்கூடிய மனுஷரு. ஏன் மோடியை பேசுறவங்க தடா ரஹீமை பத்தி பேசுறதுக்காண்டி வேற ஒரு முகநூல் வரணுமா? நீங்க பெரிய அமெரிக்காவுடைய அதிபர் உங்களை பேசுறதுக்கு ஒரு புதுசா அகமது கபீர் என்ற பதிவுல தான் பேச முடியுமா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஒரு நாட்டினுடைய பிரதமரையே கிழித்து தொங்க விடுறாரு மண்ணடி பொதுக்கூட்டத்துல. ஒரு காவல்துறையினுடைய தண்டவாளத்தில் ஏத்துறாரு. அதனால தானே 5ஆம் தேதி நடைபெற அந்த பொதுக்கூட்டம் கூட அனுமதி மறுத்துட்டாங்க. இவர் பேச ஆரம்பிச்சா காவல்துறை கிழிப்பாரு, நம்முடைய வண்டாவளங்களை பூராத்தையும் தண்டவாளத்தை ஏத்துவாரு என்பதற்காக அனுமதி கூட மறுத்திருக்கிறாங்க. இந்த கருத்தை யாராவது ஏத்துக்குருவாங்களா? சகோதர் பிஜே அவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது வேறொரு பேரை தான் வருவாங்க. இதை நீ உலகத்துல எவனும் ஏத்துக்காத கருத்து. சகோதர் பிஜே அவர்களை பற்றி அறிவில்லாதவர்கள் வேண்டுமானால் நம்பலாமே தவிர, அவரை பற்றி தெரிந்திருக்கிற, அவருடைய குணங்களை பற்றி தெரிந்திருக்கிற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படி எல்லா கருத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய சகோதரர் பிஜே அவர்கள் இந்த லெட்டர்பேட் அமைப்பை சார்ந்த தடா ரஹீமை பற்றி பேசுவதற்கு வேற ஒரு முகநூல வரணுமா? அந்த அவசியம் அவருக்கு கிடையாது. இப்ப சகோதரர் பிஜே அவர்கள் இது மாதிரியான குணங்களை சொல்லும் பொழுதுக்கு அவருக்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். என்ன வைக்கிறாரு அப்படின்னா, சகோதரர் பிஜே அவர்கள் மேலப்பாளையத்துல பேசும் பொழுது அருவாளால வெட்டப்படுறாரு. வெட்டப்பட்ட பிறகு என்ன செய்யறாருன்னு கேட்டா, மதுரையில பாஷா என்பவருடைய அடைக்கலத்தின் பேரில் அவர் மக்களிடத்துல தாவா பண்ணாரு, அந்த ஆலிம்களெல்லாம் திட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி அவருக்கு ஆட்கள் இருந்தா, அடைக்கலம் கொடுத்தா பெரிய பெரிய ஆட்களை கையில் வைத்து கொண்டுதான் பிரச்சாரத்தை செய்வாரு என்று இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுவும் ஒரு அவதூறா தான் நம்ம பாக்குறோம். எப்படி சொல்றோம் இத? சகோதரர் பிஜே அவர்கள் மேலப்பாளையத்துல பேசி வெட்டுப்பட்ட பிறகுதான் மதுரையில அவங்க செட்டில் ஆனாங்களா? கிடையாது. மதுரையில தான் இருக்கிறாங்க. மதுரை இருந்து கொண்டு மேலப்பாளை நிகழ்ச்சிக்காகத்தான் அங்க வந்தார்களே தவிர, இவங்க ஏதோ மேலப்பாளை வீட்டுக்குள்ள இந்த ஆளுக்கு நிகழ்காலமே தெரியாது. இவர் கடந்த கால வரலாறை பத்தி பேசலாமா? நிகழ்காலத்தை பேசும் பொழுதே ஆயிரக்கணக்கான அவதூறுல அள்ளி வீசுறவரு இவர் வரலாறை பத்தி கடந்த காலத்தை பத்தி பேசுறாருன்னா எப்படி இவருடைய லட்சணம் இருக்கும் என்பதை மக்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, எப்படி பேச முடியுது? இது நாள் வரைக்கும் பிரதமரை பத்தியும் நாட்டினுடைய அதிகாரிகளை பத்தியும் பேசுறாரு. எதனால பேச முடியுது? அவருடைய பின்னால் இருக்கிற மக்கள் பலத்தினாலயா? கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீன். இன்னைக்கு தானே லட்ச மக்கள் ஏகத்துவத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கு இவர் பேசும் பொழுது மேலப்பாளையத்துல வெட்டு வாங்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் இருந்தாங்க. அப்ப உலகத்துல எந்த மனுஷனுக்கு ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறான் என்ற அடிப்படையில் தான் அவர் இன்று வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அவர் அதற்கு முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் கூட அவருக்கு எதிரான வாதங்களா இருக்கிறது. சகோதரர் பிஜே அவர்கள் இன்னொரு ஆளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுதான் பேசுவாரு, வேற ஒரு பேர்ல தான் பேசுவாருன்னா பிஜே எதனால அங்க மேலப்பாளையத்துல வெட்டு வாங்கி இருக்கணும்? அவர் முன்னாடி ஒருத்தர் நிப்பாட்டி அவருக்கு தானே வெட்டு வாங்கி கொடுத்திருக்கணும். அவர் பிஜே அவர்கள் பேசியதனால் வெட்டுப்பட்டது என்பதை எதை காட்டுகிறது? அவரு தன்னுடைய தோற்றத்தில் பேசுறாரு, தான் தான் மக்கள்கிட்ட பேசுறாரு தவிர இன்னொரு ஆளை கொண்டு நிப்பாட்டி பேசணுன்ற எந்த அவசியம் அவருக்கு கிடையாது.